இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. இந்தியாவில் ஒரு நாள் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி, பியூர் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி வரல. யாராவது எடுப்பாங்க பார்த்துட்டு தான் யாருமே எடுக்கல. சரி, முதல் முயற்சியாக நான் பியூர் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி எடுக்கிறேன். இதில் வந்து பாக்யராஜ் சார் ஒரு மெயின் ரோல் பண்ணுறாரு, நட்டி சார் ஒரு மெயின் ரோல் பண்ணுறாரு, சிங்கம்புலி சார் ஒரு மெயின் ரோல் பண்ணுறாரு, அப்புறம் நிலவில் ரவி சார் ஒரு மெயின் ரோல் பண்ணுறாரு, அப்புறம் ஹீரோயினா டீனா, ஆர்த்தி சாலினி நடிக்கிறாங்க, கேமராமேன் செல்வா சார் பண்றாரு, மியூசிக் டைரக்டர் வந்து பிரேம்ஜி, ஆர்ட் டைரக்டர் வந்து ராஜு பண்றாங்க. இப்போ யாராவது இந்தியாவில் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி எடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் சயின்ஸ் ஃபிக்ஷன் டச் பண்றாங்க, ஆனால் பியூர் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி யாரும் பண்ணல. நான் முயற்சி பண்றேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எதிர்பார்க்குறேன். ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் வணக்கம். சினிமா பிளாட்ஃபார்ம் அந்த நிறுவனத்தோட XXX இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் ஷாய் நிஷான் அவரும், அதுக்கப்புறம் டீனா, ஆர்த்தி சாலினி இவங்களோட நான், நட்டி, சிங்கம்புலி, நிழல் ரவி எல்லாருமே இது பண்ணுறோம். நிதிஷ்குமார் இவர் தான் வந்து ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். இப்போ மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சொன்னார். அதே மாதிரி அவர் சொன்னதில் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் அது சொல்லும்போதே ஒரு வித்தியாசமான ஒரு கதையாக இருந்தது. ஸோ முதல் முயற்சி தமிழில் அந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அது நல்லபடியாக வரணும். அதனால் எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறது எல்லாம் ரெடியாக இருக்கணும். ஸோ படம் நல்லபடியாக வாழ்த்துக்கணும். நன்றி. வணக்கம். சினிமா பிளாட்ஃபார்ம் எடுக்கிற படம் XXX நிதிஷ்குமார் அவங்க தான் டைரக்ட் பண்ணுறாங்க. இஸ் த ப்ரொடியூசர், அவரே இயக்குனர், அதே நேரத்தில் அவரே எடிட் பண்ணுறாரு. செல்வா சார் சினிமாட்டோகிராஃபி பண்ணுறாங்க. இது இல்லாமல் லெஜெண்டரி பாக்யராஜ் சார், சிங்கம்புலி சார் இவங்க கூட சேர்ந்து நடிக்கிறாங்க. இவங்க கூட நான் படம் நடிச்சிட்டேன். ஆர்த்தி ஷாலினி அது இப்போ அவங்களோட பண்ணுற எல்லாருக்கும் அந்த படம் வெற்றியடைய எல்லாம் XXX மூவி இன்னைக்கு பூஜை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு. நிதிஷ்குமார் அப்படிங்கிற டைரக்ட் பண்றாரு. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னார். இது வரைக்கும் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி வரல தமிழ்நாட்டில், இந்தியாவில் கூட சரியான படம் வரல. நான் வந்து அந்த ஜோனில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் வேணும். ஸோ அதை ரொம்ப அவர் சொல்றதுக்கே ஒரு கொஞ்சம் கூட ஒரு பயமே இல்லாமல் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்றாரு. ஸோ அதனால இந்த படம் வந்து கான்ஃபிடென்ட்டாகவே ஒரு நல்ல கதையாக இருக்கும், நல்ல ஒரு படமாகவும் அமையுங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. படத்துல வந்து பாக்யராஜ் சார் வந்து மெயின் கேரக்டர் பண்றாங்க, மெயின் லீட் பண்றாங்க, நட்டி சார் பண்றாங்க, அப்புறம் சிங்கம்புலி பண்றாங்க, டீனாவா ஷாலினி, அப்புறம் டீனா எல்லாம் பண்றாங்க. நிறைய நிழல் ரவி சார் பண்றாங்க. அப்புறம் என்னோட நண்பரும் என்னுடைய துலாதமன் படத்தோட கேமராமேன் செல்வா வந்து இந்த படத்துக்கு பண்றாரு. இப்போ அவர் என்னோட சேர்ந்து ஜெய்சிங் ராஜா பார்ட் 2 படமா அவர் பண்ணிருக்காரு. மலேசியா சேர்ந்த சாய் கணேஷ்கிற ஒரு ஹீரோவும் நடிக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக பிரேம்ஜி மியூசிக் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து என்னோட அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கும்போது கூட மியூசிக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறார், நிறைய பெரியவர்கள். இந்த படம் அவர் பண்ணுறாரு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு அருமையான ஒரு டீம், நல்ல ஒரு டீம் ஃபார்ம் ஆயிருக்கு. அது ஒரு நல்ல டைம்ல ஒரு அருமையான ஒரு பூஜையோட இந்த படம் தொடங்குறது வந்து ஒரு எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துறேன். நீங்க இந்த பக்கம் ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் தெரியும் டீனா. நான் கேரளா ஆர்டிஸ்ட் தான், மலையாளி. இப்போ வந்து இதில் ஏன் கம்மிட் ஆனது தெரிஞ்ச இதில் நல்லொரு ஸ்கிரிப்ட் தானே. ஸ்கிரிப்ட் பார்த்த உடனே வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சாச்சு. அதனால இந்த மூவியில் வந்துட்டு ஏதாவது கேள்வி இருக்கா? எதுவும் இல்லை, அவ்வளோதான். இவ்வளோ நல்ல ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. ஹாய், என் பேர் ஷாலினி, ஆர்த்தி ஷாலினி. ஸோ இந்த டீம்லேருந்து எனக்கு கால் வந்துச்சு நிதிஷ் சார் கிட்ட இருந்து. ஸோ ஆரம்பத்தில் எடுத்தோடனே ஒரு சயின்டிஃபிக் மூவி அப்படின்னு சொல்லி தான் எனக்கு இன்ட்ரோவே சொன்னாங்க. ஸோ புதுசாக இருக்கேன்னு சொல்லி தான் உள்ள வந்தேன்.
இதுல வந்து சீத்துங்கிற கேரக்டர் நான் ப்ளே பண்றேன். ஸோ இது வந்து அக்காவோட ஐ மீன் சீத்து வந்து ஒரு தங்கச்சி. ஸோ இந்த ரோல் வந்து கொஞ்சம் துருதுருன்னு த்ரூ அவுட் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ புதுசா ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ வித் யுவர் பிளஸ்ஸிங் இந்த மூவி நல்லா ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஒயிட் வாஷிங் கேட்டு பேசிடலாமா? ஆடியோ வரா